எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி. வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். அருண் ராஜாவின் கனா இந்த படத்தில் வந்து நானும் ஒரு பார்ட்டாக இருக்கிறதுக்கு வந்து முக்கிய காரணம் அருண் ராஜா, சிவகார்த்திகேயன், கலை, என்னோட 3 நண்பர்கள். இவங்க என் மேலே வச்ச நம்பிக்கையில் வந்து இந்த படம் நீ தான் பண்ணுற அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் சொல்லிட்டாங்க. அப்புறம் அருண் ராஜாட்ட கதை எனக்கு தெரியாது, கதை கேட்டுட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல இருக்குது அப்படின்னு கேட்டால் ஏன் அப்படின்னாங்க. எனக்கு விவசாயமும் தெரியாது, கிரிக்கெட்டும் தெரியாது, இந்த படத்தில் 2மே சொல்லியிருக்கு. இன்னொன்று அட நீ ஒன்று இந்த படத்தில் வந்து ஐஸ்வர்யாவுக்கு வந்து கிரிக்கெட்டும் தெரியாது, நடிக்கிற அந்த பொண்ணையாக நடிக்கும் போது நீ என்னப்பா அப்படின்னு. சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இங்கே ஆரம்பித்து அதான் ஐஸ்வர்யா ராஜேஷ் அவங்களோட காக்கா முட்டை அந்த கேரக்டருக்கு வந்து நான் ஒரு மிகப்பெரிய ஃபேன்னு. அவங்க அந்த ஒரு அம்மாவை வந்து அங்கே வேற ஒரு மாதிரி இருந்திருப்பாங்க, அப்படியே கம்ப்ளீட் வேரியேஷன். ஒரு குழந்தை இந்த படத்தில் ஒரு முக்கியமான டைலாக், ஆசைப்பட்டால் மட்டும் பத்தாது, அடம் பிடிக்கவும் தெரியணும். அந்த அடத்தை வந்து ரொம்ப நல்லாவே பிடிச்சிருக்காங்க. அப்புறம் சத்யராஜ் சார் ஒரு அப்பா எப்படி வந்து தன்னோட குழந்தைய மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிளாக இருக்காங்க. எனக்கு வந்து எனக்கு பெருசாக வந்து லைஃப்பில் மோட்டிவேஷன் இருந்ததுன்னு தெரில. நான் அதை மீறி ஒரு நிறைய நம்ம பேரண்ட்ஸோட திணிப்பு அது இதுன்னு இருக்கும். அதில் வந்து ஒரு 24 வயசில் நான் வந்து எடிட்டர் ஆனேன். சத்யராஜ் சார் மாதிரி இந்த படத்தில் வர சத்யராஜ் சார், முருகேசன் மாதிரி ஒரு அப்பா இருந்திருந்தாங்கன்னா நான் இன்னும் 20 வயசுலேயே எடிட்டர் ஆகிருப்பேன்ற ஒரு இது இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆக்டர்ஸும் வந்து அவங்க வந்து கேரக்டர்ஸுன்றதை மீறி ஒரு 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 அங்கமாக வந்து ஒரு லைவ்லியாக வந்து அந்த படத்தில் வந்து ஒரு பங்காக வந்து இருக்காங்க. அதனால் அவங்க பார்க்கும்போது அவங்க ஒரு வாழ்வியலாக தான் தெரியுமே தவிர யாருமே வந்து நடிப்பாக அப்படி இருக்காது. அந்த மாதிரி ஒரு நிறைய சிறப்பம்சங்கள் கொண்ட படம். உள்ளே வந்து பார்க்கும்போது நீங்கள் சிரிப்பீங்க, அழுவீங்க. இதில் வந்து ஒரு ஆக்டர்ஸ் தனித்தனியாக நான் சொல்ல முடியாது. இளவரசு சார், நம்ம முனிஷ்காந்த் அண்ணன், அப்புறம் ரமா மேம், அவங்க நிறைய பேர் வந்து ஒருத்தவங்களும் அவங்களோட பெஸ்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த தர்ஷன் சார் வர நிறையா என்டர்டெயின்மெண்ட் காமெடி நிறையா இல்லை, அதனால் அவர் ஆடி நம்மளெல்லாம் உற்சாகப்படுத்தியிருக்காரு. ஸோ அதான் நம்ம காஸ்ட் அண்ட் இது க்ரூ ஒன்று வரும்போது திபுவில் ஆரம்பித்து அப்புறம் கேமராமேன் நம்ம தினேஷ், அந்த மாதிரி ஆர்ட் டைரக்டர் இளையராஜா, அந்த மாதிரி எல்லோரும் படத்துக்கு என்ன வேணுமோ அதை வந்து எங்களால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷனை வந்து இந்த கனாவுக்கு வந்து கொடுத்துருக்கோம். அது மீறி வந்து இந்த கனா இது வந்து யாருக்கு ஸ்பெஷலோ இல்லை, எல்லாருக்குமே ஸ்பெஷல். ஏன்னா எங்களோட அருண் ராஜா அதில் இருக்கார். அவரோட கனா தான் வந்து இதில் நாங்கள் எல்லாம் வந்து ஒரு பில்லராக தான் இருந்து சப்போர்ட் பண்ணியிருக்கோம். இது கண்டிப்பாக வெற்றி பெறும்ன்ற நம்பிக்கையோடு நான் வந்து விடைபெறேன். கண்டிப்பாக தேட்டரில் வந்து எல்லாருமே பார்க்கணுன்ற வேண்டுகோளை வச்சுக்கிறேன். இந்த மாதிரி படங்கள் வரணும். இது வந்து ஒரு பெரிய மோட்டிவேஷ்னல் ஃபில்மை மீறி வந்து ஒரு பாடமாகவும் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.